அவருடைய இரத்தத்தின் வல்லமை. இதுதான் நம்ம புரியணும். ஆ அந்த இரத்தத்துக்கு இருக்கக்கூடிய பவர். இதுதான் கம்யூனியன்ல நம்ம உணர்ந்து இந்த கம்யூனியன் எடுக்கும்போது, ஹீலிங் எல்லாம் நேச்சுரலா நெறைய ஹீலிங்ஸ் கம்யூனியன் மூலமா நடக்கும். நீங்க கம்யூனியன் எடுக்க போகிற ஒவ்வொரு நேரமும், இத உணர்ந்து நீங்க செய்வீங்கன்னா, நிச்சயமா அது எத்தன கால பலவீனங்களா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா மாறும். நீங்க அப்படியே இல்லன்னா உங்க வீட்ல தண்ணிய நீங்க ஜெபம் பண்ணி, "ஆண்டவரே, இது உங்க ரத்தமா நான் விசுவாசிச்சு எடுக்கிறேன். இது என்னுடைய சரீரத்துல போயி, எனக்கு அற்புத மாற்றங்கள உண்டு பண்ணும் நான் விசுவாசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கும்போது, நிச்சயமாய் அந்த சுகவீனங்கள் நீங்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்ல. இன்னைக்குரிய நம்ம தியானம் 1 பேதுரு 1 நம்ம ஏற்கனவே 2வது வசனம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதே 1 பேதுரு 1 8, 9, 10 இந்த 3 வசனங்கள நம்ம தியானிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தியானம். அதனால ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனமா கேட்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, இந்த வார்த்தைய நம்ம கேட்கும் பொழுதே, நிச்சயமாய் நம்முடைய இருதயத்துல இருக்கிற பல பயங்கள், கலக்கங்கள் எல்லாம் விலகி போகுங்கிறதுல சந்தேகம் இல்ல. வாசிக்கலாம். 1 பேதுரு 1, 8, 9, 10. ஃபர்ஸ்ட் அவரை பீட்டர் ஆ வாசிங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த வசனங்கள தியானிக்க போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் வியூவா இந்த 3 வசனங்கள நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆழமான அந்த காரியங்கள நம்ம தியானிக்க போகிறோம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்போ விசுவாசிகளாகிய நாம் ஒருவேளை ஆதி அப்போஸ்தலர்கள், அவர் கூட இருந்த சீஷர்கள் எல்லாரும் அவர கூட இருந்து இயேசுவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. ஆனா, இன்றைக்கு நாம் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன செய்கிறோமாம்? அன்பு கூறுகிறோமாம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோமாம். இப்ப நம்ம கண்ணால நம்ம பார்க்கல. ஆனா, அவரிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் லவ், அடுத்து ட்ரஸ்ட். அடுத்ததா பார்க்கிறோம், சொல்லி முடியாததும், மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. இது நிமித்தம் முதல்ல அன்பு செலுத்துகிறோம். அடுத்தது நம்பிக்கை வைக்கிறோம். அடுத்ததா களி கூறுகிறோம். லவ்விங், ட்ரஸ்டிங், என்ஜாயிங். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? முதலாவது தேவன் மேல அன்பு. இந்த அன்பு எப்ப வரும்? அவருடைய அன்பை நம்ம எப்போ புரிய ஆரம்பிக்கிறோமோ, உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அறிவில இல்ல, நம்ம உணர்வு பூர்வமாய் தேவனுடைய அன்பை நாம் எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது நம்ம அவரிடத்துல அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம். காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த 2ம் வரும்போது நமக்குள்ள என்ன பெருகுகிறதாம்? சந்தோஷம், சொல்லி முடியாததும், மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுகிறோம். வசனம் சொல்லுது, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ தேவனை நம்ம கண்ணால பார்க்கல. ஆனா தேவனை நாம் நேசிக்கிறோம். தேவனை கண்ணால பார்க்கல. ஆனா அவரை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த 2ம் நமக்கு இருக்கும் பொழுது சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் களி கூர்ந்து விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நம்ம என்ன செய்கிறோமாம்? அடைகிறோமாம். இது என்னது? அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ஆத்தும ரட்சிப்பு,
இந்த ஆத்தும ரட்சிப்பு அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னு நம்ம இனி அடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்ததா 10வது வசனம் பார்க்கிறோம். இதை எல்லாவற்றையும் இப்படி ஒரு ஒரு காரியம் ஒரு நடக்க போகிறது அப்படின்னு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூட இவங்க நம்ம பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை குறித்து அவங்க கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். இதெல்லாம் இந்த இந்த தீர்க்கதரிசிகள் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது எந்த காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்தாய் ஆராய்ந்து இப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி அதை குறித்து அதை என்ன செய்தாங்களாம், ஆராய்ந்து பார்த்தார்களாம். அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தைய நம்ம ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே உங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயமும் திறக்கப்படுவதாக, நம்ம ஒவ்வொருவருடைய இருதயமும் அது கொழுந்துவிட்டு எரியும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரிடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது, இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. நான் அதை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை குறித்து நம்ம டீப்பரா நம்ம பார்ப்போம். நீங்கள் இயேசுவை நேரில் பார்த்ததில்லை என்றாலும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். அவர் உங்கள் கண்களுக்கு தெரியாத நேரத்திலும் அவரோடு கொண்டுள்ள இணைப்பை உணர்ந்து அவரை தொடர்ந்து நம்புகிறீர்கள். சொல்ல முடியாத அளவற்ற மகிழ்ச்சியால் உங்கள் உள்ளம் துள்ளி குதிக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை நெருங்க முடியாது. உங்கள் ஆத்துமா முழுமையான மீட்பு அடைந்து விட்டது என்பதை இந்த மகிழ்ச்சியே உரக்க சொல்லுகிறது. தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்த அனைத்தும் நிறைவேறிவிட்டன என்பதற்கு உங்கள் நம்பிக்கையே சாட்சி. நீங்கள் இப்பொழுது பெற்றுள்ள இந்த மீட்பை பற்றித்தான் பழங்கால தீர்க்கதரிசிகள் மிகவும் ஆர்வத்துடன் ஆராய்ந்தார்கள். மனித குலத்திற்கு கிடைக்கப் போகும் இந்த கிருபை ஒரு நாள் வெளிப்படும் என்பதை அவர்கள் முன்பே அறிந்திருந்தார்கள். அப்போ இது அழகா சொல்லுது இந்த வசனம். நீங்கள் இயேசுவை நேரில் பார்த்ததில்லை. நம்ம நேர்ல யாருமே அவரை பார்த்ததில்ல. ஒருவேளை தரிசனத்துல பார்த்திருக்கலாம். ஆவியில நம்ம கூட அவர் கூட இருக்கிறத நம்ம உணர்ந்து நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா லிட்ரலா பிசிக்கல் ஐஸ்ல நம்ம என்ன செய்யல, இயேசுவை நேரில் பார்க்கவில்லை என்றாலும் அவரிடத்தில் அன்பு செலுத்தினதுனால தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்ம கண்களுக்கு தெரியாத நேரத்திலும் அவரோடு இருக்கிற இந்த இணைப்பை நம்ம உணர்ந்து தான் நம்ம தொடர்ந்து அவரை நம்பிட்டே இருக்கோம். என்னதான் நடந்தாலும் அப்பான்னு அவர்கிட்ட போறோம்னா அதுக்கு காரணம் அந்த இணைப்பை நம்ம என்ன செய்யறோம், உணர்கிறோம். இதனால சொல்லி முடியாத அளவற்ற மகிழ்ச்சி நம்ம இருதயத்தை என்ன செய்யுது, நிரப்புது. இருதயம் துள்ளி குதிக்கிறது. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அவரை நான் பார்க்கல. ஆனா அவரை நான் நேசிக்கிறேன். அவரை நான் நம்புகிறேன். அவர் எனக்கு இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்க முடியாது. அப்படிங்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய இருதயம் சொல்ல முடியாத அளவற்ற மகிழ்ச்சியால் என்ன செய்யுதாம், துள்ளி குதிக்கிறதாம். இந்த மகிழ்ச்சியான நிலைமையில நம்ம இருக்கும் பொழுது, இதை நல்லா புரியணும். இப்படிப்பட்ட மகிழ்ச்சி நமக்கு இருக்கும்போது நம்மை ஒரு தீங்கும் அணுக முடியாது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த சந்தோஷம் நமக்குள்ள இல்லாததுனால நமக்கு என்ன செய்ய முடியல, தேவனை தேவனுடைய அன்பை உணர முடியாமல் இருக்கிறதுனால தேவன் மேல நம்ம பூரணமான அன்பை நம்மால வெளிப்படுத்த முடியல. அவரை நம்ப முடியல. அவரை நம்ப முடியாததுனால நமக்குள்ள இந்த மகிழ்ச்சி இல்ல. இந்த மகிழ்ச்சி இல்லாததுனால நம்ம ஆத்தும பலனாகிய ரட்சிப்பை நம்ம நம்ம அந்த அந்த ஃபுல்னஸ் ஆஃப் அந்த சால்வேஷன நம்ம என்ஜாய் பண்ண முடியல. ஆனா வசனம் சொல்லுது, இந்த மகிழ்ச்சி தான் நம்ம எந்த தீங்கும் நெருங்க விடாதபடி பாதுகாக்கிற ஒரு கவசமாய் இருக்கிறதாம்.
இப்போ நம்ம இயேசுவ நேர்ல பார்க்கல. ஆனா, அவரில் விசுவாசம் வைக்கிறோம். அவர்ல அன்பு செலுத்துறோம். அவர நம்புறோம். இப்போ இந்த நம்பிக்கையும், விசுவாசமும் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே, சந்தோஷம் என்பது நமக்குள்ள தானாய் வரும். இததான் நம்ம ரோமர்ல அந்த பார்க்கணும். ரோமர் 15, 13 நெனைக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானம் இது நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது நம்ம இருதயம் துள்ளி குதிக்கிற இருதயமா இருக்குது. இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானத்தையும் உடையவர்களாய் நாம் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நம்மை நெருங்க முடியாது. இன்னைக்கு இப்போ டெஸ்டிமனி அவ ஷேர் பண்ணது போல நமக்கு சில நேரங்கள்ல இந்த உலகத்தின் காரியங்கள் பல நம்ம மைண்டுக்கு வந்துருது. அவளுக்கு மாத்திரம் இல்ல. அவளுக்காவது லேசா நமக்கெல்லாம் நெறைய வருது. காரணம் என்னன்னா, இந்த வேர்ல்டு சிஸ்டம். நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்கிறத விட, அவருடைய பாதுகாப்பின் கீழ நான் இருக்கிறேன். அவருடைய இரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம பெரிதாய் பார்க்காமல், நம்ம இந்த வேர்ல்டு சிஸ்டம அ நம்ம நம்ம பாட்டி பாட்டி சொன்னதுலருந்து, இல்ல பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மீடியா, இல்ல டாக்டர்ஸ் இவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல பெருசா இருக்கிறதுனால, இந்த சந்தோஷத்த நம்ம இழந்து போகிறோம். இந்த சந்தோஷத்த எப்போ இழந்து போகிறோமோ, அப்பதான் அந்த காரியம் நம்மை நெருங்க நாம் அனுமதி கொடுக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட முழுமையுமாய் அவரை விசுவாசித்து நம்ம நேற்று தியானித்தது அதுதான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் நம்ம இருக்கிறோமா? அப்போ அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம குடும்பத்தின் மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா, நம்ம இருதயத்துல பயம் என்பதே இருக்காது. ஆனா, இந்த பயம் என்பது எப்ப வரும்னா, இந்த உலகத்தின் காரியங்கள நம்ம பெரிதாய் பார்க்கும் பொழுது தான் பயம் வரும். அப்படி ஒரு இடத்துல நம்ம இடம் கொடுக்கும் பொழுது தான், தீமை நம்மை நெருங்க நாம் அனுமதி கொடுக்கிறோம். அப்போ நம்முடைய ஆத்துமா முழுமையான மீட்பை அது இன்னும் பெறல. இன்னும் சில சில இடங்களிலே அங்க இன்னும் முழுமையான மீட்பை நாம் பெறாமல் இருக்கிறோம் என்பதை இதனால அறிந்து கொள்ளலாம். அதாவது நம்ம அவர விசுவாசிச்சப்பயே அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம். ஆனா அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், அந்த இன்எக்ஸ்பிரசிபிள் ஜாய நம்ம அட்டைன் பண்ணல அப்படின்னா, அந்த அந்த இன்னமும் அந்த பூரணமான அந்த ஆன்மா முழுமையான மீட்பை அடைந்ததை நம்ம சொல்ல முடியாது. அப்போ எந்த தீங்கும் நம்மள நெருங்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த மகிழ்ச்சி தான் நம்ம ஆத்துமா முழுமையான மீட்பை அடைந்ததை சொல்லுகிறது. இன்னைக்கு கவலை, பயம், ஆ அது அப்படி, இது இப்படின்னு எதிர்காலத்த குறித்து, நம்முடைய வாழ்க்கைய குறித்து, மனிதர்களுடைய வார்த்தைய குறித்து, இத குறித்தே கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா, நம்முடைய ஆத்துமா இன்னமும் முழுமையான மீட்பை அடையவில்லை என்பது அர்த்தம். நீங்க அப்போஸ்தலர்கள பார்த்தீங்கன்னா, அவங்க சீஷர்கள் சந்தோஷத்தினாலும், பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும். இந்த சந்தோஷமும், இந்த சந்தோஷத்தினால் அவங்க நிரப்பப்பட்டதுனால தான், அவங்களுக்கு விரோதமா யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. அவங்களாக தங்களை ஒப்புக்கொடுக்கிற வரைக்கும், அவர்களுடைய சரீரத்த ஒன்றும் அஃபெக்ட் பண்ண முடியல. பேதுரு அங்க நித்திரை பண்ணி கொண்டு தான் இருக்கிறான் சிறைச்சாலையில. தூதன் தட்டி எழுப்பி அவன வெளியில கூட்டிட்டு போறான். பவுலும், சீலாவும் அங்க சிறைச்சாலையில தான் இருக்கிறாங்க. அங்க சந்தோஷமாய் களிகூர்ந்து அங்க தேவன துதிக்கிறாங்க. அங்க அவங்க கட்டுகள் அறுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ஆத்தும பலனாகிய இந்த ரட்சிப்பை முழுமையாய் நம்ம பெற்றிருந்தோம்னா, எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருப்போம். அப்படி எப்பொழுதும் சந்தோஷம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, தீங்கு நம்மை நெருங்க முடியாது. அப்படி சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த வேர்ல்டு சிஸ்டத்த குறிச்சு நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம்.
இத 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 சாப்பிட்டா இப்படி வந்துரும். அது வந்தா இப்படி வந்துரும். இத செஞ்சா இப்படி வந்துரும். அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிம்ப்டம் வந்ததுன்னா, இது இப்படிதான். இது இப்படிலாம் ஆயிரும். உடனே நம்ம டெக்ஸ்ட் பண்ணி பார்க்கிறது Googleல. இதெல்லாம் இருக்கிறதுனால, இந்த சந்தோஷம் அவருக்குள்ள நான் இருக்கிறேன். என்னை எது பாதிக்க முடியுங்கிற இந்த சந்தோஷத்தை நம்ம பெறாததுனால தான், தீமை நம்மை நெருங்குகிறதற்கு நாம் வாசலை திறந்து கொடுக்கிறோம். சொல்லிட்டு கர்த்தர் அனுமதிச்சுட்டாரு. கர்த்தர் இத நமக்கு அவருடைய சித்தம். அவர் இத எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு. இதுல நான் எதையோ ஒண்ண படிக்கணும்னு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி, அதையும் அவர் மேலயே நம்ம சொல்லிர்றோம். இப்போ ஒருவேளை நம்ம சத்தியத்தை அறிந்தவர்கள் அப்படி நம்ம சொல்லாம இருக்கிறோம். ஏன்னா தேவன் நல்லவர்ங்கிறத நம்ம ஆழமாய் நம்முடைய இருதயத்துல நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் இன்னமும் உலகம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் எப்படி நமக்கு தீமையை தருவார்? அவர் நல்லவராகவே இருக்கிறார்ன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு தீமையை தருவாரா? இது இன்னமும் நமக்கு புரியல. அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம சரீரத்திலயும் பெற்றுக்கொள்றோம். ஆத்துமாவிலயும் கவலை, சோர்வு, பயம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம இப்ப பெற்ற இந்த மீட்பை, ஐயோ! இப்படி ஒரு மீட்பு இனி வரப்போகிறதே! அப்படின்னு சொல்லி பழங்கால தீர்க்கதரிசிகள்லாம் ஆர்வத்துடன் ஆராய்ந்து பார்த்தார்களாம். மனித குலத்துக்கு கிடைக்கப் போகும் இந்த கிருபை ஒரு நாள் வெளிப்படும் அப்படிங்கிறத அவர்கள் எல்லாரும் முன்பே அறிந்திருந்தார்களாம். அப்போ கண்கள் நம்ம பார்க்கல. ஆனா இதயம் உணரும் இந்த தெய்வீக அன்பை இது வெளிப்படுத்துகிறதா இருக்குது. நம்ம இருதயம் இந்த தெய்வீக அன்பை எவ்வளோ தூரத்துக்கு உணருதோ, அவ்வளோ தூரம் அவர் மேல நம்பிக்கை நமக்கு பெருகும். அதான் விசுவாசத்தினால் நம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இது நான் இன்னைக்கு நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட இன்டிமசியில இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்பிக்கை நிமித்தம் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம், சமாதானமும் பெருகும். இந்த சந்தோஷமும் சமாதானமுமே நம்மை பாதுகாக்கிற அரணாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மகிழ்ச்சி அப்படிங்கிறது, சந்தோஷம் அப்படிங்கிறது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல. தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு பெரிய ஒரு ஃபோர்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஒரு அரணாக இருக்கிறதை இந்த காரியம், இந்த வசனங்கள் நமக்கு விளக்கிச் சொல்லுகிறதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தீர்க்கதரிசிகள் நீண்ட காலமா தேடின இந்த பொக்கிஷத்த நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உண்மை. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம அனுபவிக்கிறோமா? இல்ல சின்ன 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 விஷயத்துக்கும் கவலைப்பட்டு, சோர்ந்து, பயந்து அப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? இப்ப இத இன்னும் நம்ம டீப்பரா பார்க்கிறோம். ஆ பார்க்க போகிறோம். உங்க இருதயம் திறந்திருப்பதாக. அப்போ இயேசுவை நம்ம நேர்ல பார்க்கல. பொதுவா மனிதர்கள் ஆ அன்பு செலுத்துறாங்க. ஒரு 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 அ ஒரு லவ் பண்றாங்க. ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு ஆணும், பெண்ணும் லவ் பண்றாங்கன்னா, இது எப்படி இந்த காதல் உருவாகுது அப்படின்னா, உருவத்த பார்த்து தான் வருது. ஒரு பிசிக்கலா அவங்க ஒருவரை ஒருவர் பார்க்கிறாங்க. அந்த பிசிக்கலா பார்த்து அ அவங்க அந்த கண்களால பார்க்கிறதுனால, பேசுகிறதுனால அவர்களுக்கு உண்டாகிறது தான் அந்த அன்பா இருக்கிறது. ஆனால் தெய்வீக அன்பு என்பது, அது நம்முடைய உணர்வை சார்ந்ததா இருக்கிறது. நம்ம தேவன பார்க்கல. கண்ணால பார்க்கல. ஆனா, இது நம்முடைய உணர்வுகளிலே நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற காரியமா இருக்கிறது. அப்போ அவர பார்க்கலங்கிறது நமக்கு குறைவில்ல. இதுதான் பலன். இதுதான் பவர் ஆஃப் லவ். கண்டும் கண்டு விசுவாசிக்கிறவர்கள, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் யாராம்? பாக்கியவான்களாம். தோமா சொல்றாரு, "ஆண்டவரே, நீர்தான் என்பத உங்கள தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன்." அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே, நீ என்னைய பார்த்ததுனால நீ என்னை விசுவாசிக்கிற. ஆனால் காணாமல் இருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்."
இன்றைக்கு நாம் யாராய் இருக்கிறோம்? பாக்கியவான்களாய் இருக்கிறோம். we are blessed. அப்படி நம்ம உணர்கின்ற வகையில தேவனிடத்துல அவரை உணர்ந்து நம்ம என்ன செய்கிறோம்? அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். இப்போ இந்த பிசிக்கல் ஐஸ்ல பார்த்து அன்பு செலுத்துறத விட, நம்முடைய ஆத்துமா ஒரு விழிப்படையுது. ஆத்துமா ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வருது. இந்த அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வரும்போது தான் அவரை உணர ஆரம்பிக்கிறோம். அந்த அந்த உணர்வு தான் நமக்கு தேவனோடு அதிக நெருக்கத்தை தருகிறதாய் இருக்கிறது. அவர் எங்கேயோ தூரமா இருக்கிறது போலலாம் இல்ல. எப்பவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உணரும்படிக்கு செய்கிறது தான் இந்த ஆத்துமாவில் விழிப்புணர்வை அடைகிற மனிதன் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ வார வாரம் சர்ச்சுக்கு போறோம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனா கூட இந்த ஆத்துமாவிலே விழிப்படையாத நிலை இருக்கும் என்றால், இந்த இடத்துக்கு நம்மளால வர முடியாது. இந்த ஆத்துமா ஏன் விழிப்படைய முடியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைதான். நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? நம்ம இருதயம் வழியருகே அப்படிப்பட்ட நிலமாய், பண்படுத்தப்படாத நிலமாய் இருக்குதா? இல்ல கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்ட விதை. அந்த இருதயத்துக்குள்ள உள்ள வார்த்தையே போகாது. கேட்ட உடனே சந்தோஷமா இருக்கும். ஆனா, கேட்டு முடித்த அடுத்த நிமிஷம் அந்த வார்த்தை எங்க போகுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இருதயமாய் நம்ம இருக்கிறோமா? இல்ல முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட நிலமாய் நம்முடைய இருதயம் இருக்கிறதா? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா, கண்களின் இச்சை இந்த 3 நமக்கு இருந்ததுன்னா, நம்முடைய ஆத்துமா விழிப்படையவில்லை என்பதுதான் அர்த்தம். கவலை இருந்தாலே ஆத்துமா விழிப்படையலன்னு அர்த்தம். நீங்க ஒண்ண நல்லாவே புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே நீங்க கவலை ஏதோ ஒரு விஷயத்துக்கு சின்னதா ஒரு இது வரலாம். அத நம்ம ஆண்டவர்ட்ட போயி நம்ம பரிசுத்த ஆவியானவரோடு கூட உறவுல இருக்கும்போது இத வெளியில வந்துரலாம். ஆனா, எப்பொழுதுமே ப்ரொலாங்க்டு வொரீஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னா, ஒண்ண புரிந்து கொள்ளணும். உங்களுடைய ஆத்துமா விழிப்படையவில்லை. அப்போ நம்முடைய இருதயத்தின் நிலை எப்படி இருக்கிறதோ, அதை பொறுத்து தான் நம்முடைய ஆத்துமா விழிப்படைந்திருக்குதா, இல்லையாங்கிறத புரிந்து கொள்ள முடியும். நல்ல நிலமாகிய இருதயம், இந்த இருதயத்துல விதைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் 100 30ம் 60ம் 100மாக பலனை பெறுகிற இருதயம். அப்போ இன்னைக்கு ஒண்ண நீங்க விரும்பணும். ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்படைந்த நிலைமையிலேயே இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கு இந்த இருதயம் தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய இருதயத்துல தான் வந்திருக்குது. இந்த இருதயமும் தே அ அன் இந்த நம்முடைய இருதயம் காணக்கூடாத உலகத்தோடு என்ன செய்திருக்கு? கனெக்ட் ஆயிருக்குது. நம்முடைய இருதயம் சந்தோஷத்திலும், சமாதானத்திலயும் இருக்கும்னா, அது பரலோகத்தோடு இணைக்கப்பட்டு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு ஹெவன்ல இருந்து தானா நமக்கு கிடைக்கும். இதுக்காக பெரிய ஸ்ட்ரகிள்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. ஆனால், நம்முடைய இருதயம் எப்பொழுதும் கவலையிலயும், பயத்திலயும், சோர்வுலயும் இருக்கும் என்றால், நம்முடைய இருதயம் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? அந்த அன்சீன் ரெல்ம்ல, டிமானிக் ரெல்ம்ல தான் அது கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா கவலைங்கிறதே அங்கருந்து வர்றது. கவலை பண்ணிய அததான் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து அத அடிக்கடி சொல்றாரு, கவலைப்படாதிருங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அப்பாவுக்கு தெரியும். நீ சந்தோஷமா இரு. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் சமாதானத்த உங்களுக்கு தர்றேன். ஏன்னா, இப்படிப்பட்ட இருதயம் தான் ஆத்துமா விழிப்படைந்த இருதயமாய் இருக்கும். இந்த ஆத்துமா விழிப்படைந்த இருதயமாய் இருக்கிற இருதயம் தான் பரலோகத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளும். அப்போ இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு கவலை தொடர்ந்து இருந்துட்டே இருக்குன்னா,
உங்க ஆத்துமா வெளிப்படையல. நீங்க எத்தன பிரசங்கங்கள கேட்டாலும், எத்தன விதமான மனிதர்களிடத்துல நீங்க ஜெபிக்க போனாலும், அதனால் பிரயோஜனம் இல்லை. நீங்க தனி தனிப்பட்ட முறையில நீங்க தேவனோடு கூட உறவு கொண்டு, "ஆண்டவரே, என் ஆத்துமா வெளிப்படைய வேண்டும். நான் இந்த இடத்துக்குள்ள நான் எப்பொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவளாய்." நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் எல்லாமே சீஷர்களுக்கும் வருது. ஆனா, அவங்க சந்தோஷத்த எதுவுமே அஃபெக்ட் பண்ண முடியல. அப்போ அந்த அளவுக்கு ஆவியானவரால் நிரம்பப்பட்ட ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ இன்றைக்கு நாம் தனிமையில் அவரோடு கூட உறவுல இருந்து, நம்முடைய ஆத்துமா விழிப்படையும்படிக்கு, இன்றைக்கு இதெல்லாம் நம்ம ஆத்துமா விழிப்படையும்படிக்கு தான் இதெல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரோடு கூட இருக்கிற உறவுல நீங்க எவ்வளோ தூரம் அதிகமாய் வளர, வளர, வளர உங்கள் ஆத்துமா விழிப்படைகிறதை நீங்க பார்ப்பீங்க. இப்போ இந்த சத்தியத்த கேட்கும் பொழுதே நெறைய பேருடைய ஆத்துமா விழிப்படைந்திருக்கு. ஏன்னா, அந்த ஹார்ட் ஓரளவுக்கு சென்சிட்டிவா இருக்கிற ஹார்ட் இத ரிசீவ் பண்ணுது. ஆனா, மிகவும் கல்லான இருதயம், எப்பவுமே முள்ளுகள் நிறைந்த இருதயமாய் இருக்கிற இருதயம், இத இன்னமும் இன்னமும் அந்த வார்த்தை உள்ள போய் கிரியை செய்ய முடியாதபடி இருக்கிறது. அடுத்தத நம்ம பார்க்கும் பொழுது, அளவற்ற மகிழ்ச்சி. இது இந்த உலகத்துல நமக்கு ஏதோ நடக்கிற காரியங்கள், நமக்கு நம்ம வாக்குத்தத்தம் நிறைவேறுது. இல்ல நமக்கு நம்ம திடீர்னு நினைக்காத ஒரு காரியம் நமக்கு திடீர்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அது நடக்கலன்னு விட்டுட்டோம். ஆனா அது நடக்கிறம்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இல்ல. இது உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நன்மைகளினாலோ நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் அல்ல. இந்த சந்தோஷம் என்பது தேவனோடு நம்ம பின்னி பிணைந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வில் பிறப்பதுதான் இந்த சந்தோஷம். சூழ்நிலைகள் மாறினாலும், இந்த உள்ளான இன்னர் மேன்ல இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் நம்மை நம்மை விட்டு பிரியவே பிரியாது. இது நம்முடைய அந்த உற்சாகத்தின் உச்சத்துக்கு கொண்டு செல்லுமாம். அது ஆங்கிலத்துல போட்டிருக்கு லீப்பிங் வித் ஜாய். மகிழ்ச்சியால துள்ளி குதிக்கும்படியான ஒரு சந்தோஷம் உள்ளவர்களாய் நாம் நிரப்பப்படுகிறோம். நம்ம அவரை அது அந்த மகிழ்ச்சி எப்ப வருதுன்னா, தேவனை பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கும் நம்முடைய இருதயம். சூழ்நிலைக்கு மேல அவர பெரிதாய் பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு சூழ்நிலை பெருசா தெரிந்து கொண்டிருக்குதுன்னா, நம்முடைய ஆத்துமா இன்னமும் விழிப்படையல. தேவன அப்பா எவ்வளவு பெரிய தேவன் எனக்கு இருக்கிறார். அப்படின்னு சொல்லி அவர பெரிதாய் பார்க்க, 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 பார்க்க நம்முடைய இருதயம் துள்ளி குதிக்கும். அவர பெரிதாய் பார்க்கிற எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விரோதமாய் எந்த காரியமும் செயல்படவே முடியாது. அதுதான் அந்த சந்தோஷம். அதுதான் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சிங்கிறது நமக்கு அரணாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியால நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறோமா? தேவ புத்திரர்களாய் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்குதா? இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொரு நபர்கள் அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. இதையே குறிச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு இதை எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவன் என் நாமத்தின் நிமித்தம் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும். எதெல்லாம் உங்களுக்கு கவலை அளிக்குதோ, அது எல்லாத்தையும் அவர்ட்ட விட்டுட்டு, நீங்க அவர பெரிதாய் பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது, அந்த காரியங்கள் எல்லாம் அது தானாகவே மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இம்மையிலயும், மறுமையிலயும் நமக்கு 100 மடங்கு பலன் இருக்கிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். அப்போ இந்த மகிழ்ச்சியான நிலையில நம்ம இருக்கும் பொழுது, அதாவது இந்த பூமியில இருக்கும்போது தான் நமக்கு இந்த தீங்கெல்லாம் நமக்கு தொடர்ற போல இருக்கு. ஆனா, நம்ம ஒரு உயர பறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுது, இந்த பூமியின் காரியங்கள் எதுவும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம வந்துர்றோம்.
அதுதான் ஒரு வார்த்தை, அந்த அந்த கிரேக்க பதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கொலம்போ அப்படின்னா, தீங்கிலிருந்து தூக்கி செல்லப்படுதலாம். டு கேரி ஆஃப் ஃப்ரம் ஹார்ம். தீங்கிலிருந்து நம்ம தூக்கி செல்லப்படுகிறோம். எப்போ? இந்த மகிழ்ச்சியால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது. இது ஒரு பாதுகாப்பின் கவசமாயிருக்கிறது. நம்ம இறைவனோட, தேவனோட எப்பொழுதும் நம்ம சஞ்சரிக்கிற நிலையில நம்ம இருக்கும் பொழுது, எதிர்மறை எண்ணங்கள், பயம், இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்கள் எதுவும் நம்மள டச் பண்ணவே முடியாது. நம்ம பக்கத்திலேயே வர முடியாது. ஏன்னா, நம்ம ஒரு ஹையர் ஃப்ரீக்வென்சில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹையர் ஃப்ரீக்வென்சில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அங்கே தீமைக்கு இடமில்லை. இந்த மண்ணானவனைப் போல நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான், இந்த மண்ணுக்குரிய காரியங்கள் எல்லாம் உங்கள அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். வானத்துக்குரியவராய் நாம வாழ ஆரம்பிக்கும்போது, இங்க என்ன இடம் இல்ல, இங்க தீயவற்றுக்கு இடமில்லை. இயேசு கிறிஸ்துவ கல்லெறியணும்னு சொல்லி லிட்டரலா அவங்க எல்லாரும் ரெடி ஆறாங்க. ஆனா, அவர்களுக்கு முன்பாகவே கடந்து போறாரு. அவங்களால அவர கல்லெறிய முடியல. பவுல கல்லெறிஞ்சு செத்துட்டான்னு சொல்லி போட்டுட்டு போறாங்க. ஆனா, பவுல் எழும்பி ஊருக்கு போய் அங்க அவங்க சகோதரர்களை அவர் தேற்றுகிறாராம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவங்களுக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை பெரிதாக பார்க்கிற ஒரு மனது அவர்களுக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அந்த அந்த மனதை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அவங்க இருதயம் முள்ளுள்ள நிலமா இல்ல, கற்பாறை நிலமா இல்ல. அவங்க இருதயம் நல்ல நிலமாக இருந்தபடியினாலே, அவங்க எப்பொழுதும் சொல்லி முடியாததும், மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் அவர்கள் களி கூர்ந்தார்கள். அப்போ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஞானிகளும், தீர்க்கதரிசிகளும் எதை பெறணும்னு ஏங்குனாங்களோ, எத ஆராய்ந்தாங்களோ, அது இன்றைக்கு நம்ம கைகள்ல ஒரு கிஃப்ட்டா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் அவங்க இப்படி ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஆராய்ந்து, ஆராய்ந்து பார்த்தாங்க. அதுக்காக அவங்க ஏங்குனாங்களாம். அத இன்னைக்கு நமக்கு பரிசா குடுத்திருக்கிறாரு. ஆனா, இப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அவங்க இத பத்தி தான் கனவு காண்றாங்க. இது நிச்சயமாக இது ஏதோ ஒரு இந்த சாக்ரட்டிஸ், கிரீக் பிலாசபர்ஸ் சொல்ற எந்த தத்துவமும் கிடையாது. தேவனுடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலைதான் இந்த நிலை. தேவனுடைய அன்பு பூரணமாக வெளிப்பட முடியாத, நமக்குள்ள வெளிப்பட முடியாத நிலை இருக்கும் என்றால், நமக்குள்ள பயம் இருக்கும், கலக்கம் வரும், எல்லாமே நமக்கு வரும். ஆனா, தேவனுடைய அன்பு பூரணமாக வெளிப்படுத்தப்பட்ட நிலை ஒரு மனிதன் பெற்றிருப்பான் என்றால், அவன் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை அவன் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருப்பான். சூழ்நிலைகள் அவன டிஸ்டர்ப் பண்ணாது. சூழ்நிலைகள் அவன தேவனை விட்டு பிரிக்கவும் முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கைங்கிறது அது போராட்டம் அல்ல. அது ஒரு கொண்டாட்டமாய் அது மாறும். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இது எல்லாமே நமக்கு வருகிற ட்ரையல்ஸ் அண்ட் டெம்ப்டேஷன்ஸ் எல்லாமே என்னது? விசுவாசத்தை கெடுக்கும்படியாக வருகிற காரியம். அப்போ தேவன பெரிதா பார்த்து, சூழ்நிலைகள பெரிதாய் பார்க்காதபடிக்கு, அவர பெரிதாய் பார்க்கிற மனிதனுக்கு வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு கொண்டாட்டமா இருக்கும். செலிப்ரேஷனா இருக்கும். நம்ம காணாத அவருடைய பேரன்பு நம்முடைய நம்பிக்கைய என்ன செய்யுமா? தூண்டுகிறதா இருக்குமா? அந்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது இருக்கு. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு பாதுகாப்பின் கவசமாய் இருக்கிறது. ஒண்ண நம்ம உணரணும். நம்ம இந்த உலகத்துல நம்ம தனியாகவே இல்லை அப்படிங்கிறத முதல்ல உணரணும். எத்தன பேர் அத உணர்றீங்க? நம்ம உணர்றோமா? ஐயோ! நான் தனியா இருக்கிறேனே! எனக்கு யாரும் இல்லையே! இப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னாலே, இன்னமும் தேவனுடைய அன்பை உணரவில்லை.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதான் திரித்துவ தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு பாடலெல்லாம் பாடுறோம். எதை குறித்தும் கவலை இல்லைன்னு பாடுறோம். ஆனா இது நம்முடைய வாழ்க்கையில ரியலா இருக்குதா? இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பவரோடு கூட நம்ம எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட நம்ம எப்பொழுதும் இணைந்திருக்கிறோம். அந்த இணைப்பு தர்ற அந்த சந்தோஷத்துல நம்ம மூழ்கி இருக்க வேண்டுமே தவிர, இந்த உலகத்துல இருக்கிறது அது இது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு, கலங்கி, சோர்ந்து எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம வருகிறதற்கு நாமே கதவுகளை திறந்து கொடுக்கிறோம். அப்போ இந்த சந்தோஷத்துல நம்ம வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அப்போ இந்த 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 உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்தின் எல்லா சக்தியை காட்டிலும் ஒரு மேலான ஒரு சக்தியோடு, மேலான ஒரு பவர், அது நம் தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்வோம் என்றால், அவருக்கு பிள்ளையா நம்ம இருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத நம்ம அறிந்தோம்னா, நமக்கு பயம் என்பது இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம நெறைய நம்ம கேட்கிறோம். டிவிய திறந்துட்டாலே, அ பில்லி சூனியம், மந்திரம், செய்வன, அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பவர விட, தேவனுக்கு இருக்கிற பவர் குறைவானதா? நீங்க அவருக்கு பிள்ளை ஆயிட்டீங்கன்னா, அவரால உங்கள பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி, நீங்க அவர குறைவா எண்ணுகிறீர்களா? அப்படி எண்ணும்போது தான், நம்ம அவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறோம். நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? இத இன்னமும் உணரவில்லை. நம்ம எப்போ அத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த நிமிஷமே நமக்கு எதிராய் வந்த தீங்குகள் எல்லாம் விலகி போகிறதை நீங்கள் நிச்சயமாய் பார்க்க முடியும், உணர முடியும். மீட்பு அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? மரித்து பரலோகம் போன பிறகு நமக்கு ஒரு முழுமையான மீட்பு நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த ஆத்தும மீட்பு அப்படிங்கிறது நம்முடைய உள்ளான மனது அடைகிற அமைதிதான் ஆத்தும மீட்பு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆத்தும மீட்பாகிய ரட்சிப்பை ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த ஆத்தும மீட்பு அப்படிங்கிறது நம்ம நம்ம உள் மனம், ஆழ் மனம் அடையக்கூடிய அமைதி. இந்த உலகம் நமக்கு எல்லாமே குழப்பமா இருக்கலாம். ஆனா, நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பான ஒரு புகலிடத்தில இருக்கிறதை போல நம்ம உணர்வது. இதுதான் ஆத்தும ரட்சிப்பு. நம்ம ஆத்துமா இப்படிப்பட்ட அமைதிக்குள் இருக்கிறதா? நம்முடைய மகிழ்ச்சி தான் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு சொல்லுகிற சத்தமா இருக்குதாம். ஜாய் கிவ்ஸ் யுவர் ஃபெய்த் அ வாய்ஸ். இந்த உலகத்துக்கு ஒண்ணு சொல்லுது நம்முடைய மகிழ்ச்சி. ஒரு சத்தத்த வெளிப்படுத்துது. இந்த சத்தம் இந்த அதாவது இன்னைக்கு அ நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து இந்த உலகத்தான் பல காரியங்கள பைபிள்ல இருந்து அவன் எடுத்து எதெல்லாமோ கண்டுபிடிச்சு அதுல டெஸ்டிமனிஸ்லாம் சொல்றாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னு. அவன் சொல்றான், என்ன சொல்றாங்க? அ இந்த நீங்க எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். உங்க மனது அமைதியா இருக்கணும். நீங்க இமேஜினேஷன்ல பார்க்கிறது எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் வேதத்துல இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். அப்போ இங்க வசனம் சொல்லுது, நம்முடைய ஆத்தும ரட்சிப்ப நம்ம சொல்லி முடியாத மகிழ்ச்சியால நம்ம களி கூறும்போது, நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு சத்தத்த வெளிப்படுத்துகிறோம். அந்த அந்த சந்தோஷம் தான் அந்த சத்தத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சந்தோஷமே நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னலாம் தேவையோ அதெல்லாம் கொண்டு வந்துருது. பவுலும், சீலாவும் அங்க ஜெபிக்கவே இல்ல. நாங்க எங்க சிறைச்சாலையில இருந்து விடுவீங்கன்னு ஜெபிக்கல. எங்க கட்டுகள் கழறணும்னு ஜெபிக்கல. பேதுரு
அங்க பேதுரு சபையார் ஜெபித்தாங்கன்னு போட்டிருக்கு. ஆனாலும் அவங்க விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபத்த தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பேதுருக்குள்ள இருந்த சந்தோஷம் அன்றைக்கு தூதன் மூலமாய் பேதுரு அங்க வெளிய கொண்டு வரப்பட்டான். இது எல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, அவர்களுக்குள்ளே இருந்த சந்தோஷம். பிலிப்பு பிரசங்கிக்கும் பொழுது அந்த பட்டணமே சந்தோஷத்தினால நிரம்பினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் பிரசங்கிக்கும் போதே அசுத்த ஆவிகள் வெளியேறினதாம், வியாதிகள்ல இருந்து விடுதலை பெற்றாங்களாம். அப்போ நம்ம வார்த்தைய பேசும் பொழுது, அவருடைய இரத்தத்தை பேசும் பொழுதே அங்கே சுகம் உண்டாகிறது. இதுதான் ரட்சிப்பு. அப்போ இந்த இந்த மகிழ்ச்சி உலகத்துக்கு ஒரு சத்தத்த சொல்லிட்டே இருக்கு. இந்த சத்தம் தான் நம்மை பாதுகாக்கிறது. இந்த மகிழ்ச்சி ஒரு சத்தத்தை உலகத்துக்கு சொல்லுது. இந்த சத்தமே நம்மை சுற்றிலும் பாதுகாக்கிற ஒரு அரணா இருக்கிறது. இல்ல உலகத்துல அவங்களுக்கு அப்படி நடந்தது, இவங்களுக்கு இப்படி நடந்தது. அவங்க அவ்வளோ பெரிய ஊழியர், அவங்களுக்கே அப்படி நடந்துருச்சு. அப்ப எனக்கு எப்படி நடக்கும்? இப்படியெல்லாம் நம்ம பயந்து கொண்டு இருக்கும்போது, இந்த சந்தோஷத்தின் சத்தம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படலனா, நாம் பாதுகாப்பின் அரணை நம்ம என்ன செய்றோம்? நம்மள சுற்றி தேவன் வேலி அடைத்து தான் வச்சிருக்கிறார். யோபுவ சுற்றி அவர் வேலி அடைச்சு தான் வச்சிருந்தாரு. ஆனா அவன் சொல்றான், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அந்த ஆத்தும பலன். அவர் ஆண்டவர நேசிச்சாரா? நேசிச்சாரு. ஆனா அவருக்கு என்ன வந்துரும்? ஏதோ கெடுதல் வந்துரும். ஆண்டவர் தன்னை பாதுகாக்க மாட்டாரோன்னு ஒரு பயம். இதுக்கு நம்ம வாசலை நம்ம என்ன செய்றோம்? திறந்து கொடுக்கிறோம். அப்போ நம்முடைய அன்றாட கவலைகளால நம்ம தேவன விட்டு பிரிஞ்சு விட்டதா உணர்வோம் அப்படின்னா, இந்த ஆத்தும பலனாகிய இந்த பூரணமான மீட்பு, இந்த ரட்சிப்பை நம்ம இன்னமும் அடையாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். கடலையும், அலையையும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே போல நம்ம தேவனோடு கூட இணைந்திருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்கிற மனிதனே சந்தோஷத்தால் நிரம்பி இருப்பான். இல்லன்னா 100 பிரசங்கங்கள, 1000 பிரசங்கங்கள நம்ம கேட்டாலும், இந்த ஆத்துமா இப்படிப்பட்ட ஒரு விழிப்பை அடையலனா, மனம் எப்பொழுதும் கவலையில தான் இருக்கும். அழுதுட்டே, புலம்பிக்கிட்டே, முறுமுறுத்துக்கிட்டே, அது இல்ல, இது இல்ல, இது இப்படி இருக்கு, அவங்க என்ன இப்படி சொன்னாங்க, இவங்க என்ன இப்படி பேசுனாங்க. நம்ம மைண்ட்ல இருந்து மனிதர்களை எப்போ டிட்டாச் பண்றோமோ, அப்பதான் இந்த வானத்துக்குரியவருடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்முடைய ஆத்துமா ஏற்கனவே அது முழுமை அடைந்திருக்கிறது. அது அழகா இருக்குதுங்கிறத உணர்வதுதான் இந்த மீட்பின் ரகசியம். அவர் இயேசு கிறிஸ்து வந்ததுனால, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமா ஏற்கனவே ஃபுல்னஸ்ல இருக்கு. அது முற்றிலுமாய் மீட்கப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர்வதுதான் இந்த மீட்பின் ரகசியமா இருக்குது. தீர்க்கதரிசிகள் தேடின அந்த பொக்கிஷம், அது எங்க இருக்கு? அது நமக்கு உள்ளேயே இருக்கு. இப்போ நாம் தான் வெற்றியாளர்களாய் இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பியாண்ட் த ரீச் ஆஃப் எனி ஹார்ம், எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோங்கிறது தான் ஒரு வெற்றியாளனின் அடையாளமா இருக்குது. வி ஆர் ஓவர்கமர்ஸ். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு ஒரு சோல்ஜர் அவன் நல்ல கவசத்தை அணிந்திருக்கும் போது எத்தனை அம்புகள் அவனை தாக்குனாலும் அது அவனை காயப்படுத்தவே முடியாது. அதுபோல நம்முடைய மகிழ்ச்சி, நீங்க அதை அப்படியே இமேஜினேஷன்ல பாருங்க. உங்க சந்தோஷம் தான் உங்களை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட ஒரு போர் கவசமா இருக்கிறது. உலகம் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நோக்கி பல அம்புகளை வீசிக்கொண்டே தான் இருக்கும். கவலைய குடுக்கும், தோல்விய குடுக்கும். நம்ம ஆனா இந்த தேவனோடு இணைகிற எப்படி ஒன்றிணைப்புல நம்ம இருக்கிறத நம்ம உணர்கிறோமோ, நம்ம இருதயம் துள்ளி குதித்து கொண்டே இருக்கிற நிலையில நம்ம இருப்போம்னா, அந்த அம்புகள் அந்த அம்புகள் நம்முடைய ஆத்துமாவை தாக்காதபடிக்கு அது என்ன செஞ்சிரும்? கீழ விழுந்துரும். இல்லன்னா ஒவ்வொருத்தர்ட்டயா நம்ம ஜெபம் பண்ண போயிட்டே தான் இருப்போம்.
இந்த பிரச்சனை அப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது மாறுமா மாறாதா, இது நடக்குமா நடக்காதா, இப்படின்னு ஒவ்வொருத்தர்ட்டயா நம்ம ஜெபிக்க போயிட்டு இருப்போம். ஆனா ஆத்துமா விழிப்படைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவன் வெற்றியாளனாகத்தான் இருப்பான். அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாகத்தான் இருப்பான். தீர்க்கதரிசிகள் அ அத எத குறிச்சு அவங்க ரொம்ப டீப்பரா ஆராய்ச்சி பண்ணாங்களாம் தெரியுமா? ஒரு மனுஷன் இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலயும் எப்படி இப்படி அமைதியா, சந்தோஷமா, வல்லமையா வாழ முடியுங்கிறத தான் அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வியந்த காரியமா இருக்கிறதாம். எலியாவுக்கு கூட அங்க அவ்ளோ தூரம் வானத்திலிருந்து அக்கினிய இறக்கி, யேசபேலுடைய ஒரு சத்தத்த கேட்ட உடனே அடுத்த கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போகிறாரு. ஆனா, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு என்ன வந்தாலும், என்ன துன்பம் நமக்கு எதிரா என்ன கணைகள் வீசப்பட்டாலும், அதை எதையும் நம்ம கேர் பண்ணாதபடி, ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்த பார்த்து தான், அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் வியந்து பார்த்தார்களாம். ஒரு ஒரு வெற்றியாளனா இருக்கிறவன், எப்போ வெற்றி பெறுகிற இடத்துல இருக்கிறவன், அவன் சூழ்நிலைக்கு அடிபணியவே மாட்டான். சூழ்நிலைய பார்த்து கலங்கவே மாட்டான். இத பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே அப்படி இருந்திருக்காங்க. தாவீத பார்க்கிறோம். கோலியாத்துக்கு பயம் இல்ல. தானியேல பார்க்கிறோம். அங்க சிங்க கெபிக்கு பயம் இல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பார்க்கிறோம். அவங்க அக்கினிக்கு பயம் இல்ல. ஒரு வெற்றியாளனினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, எதற்கும் அவன் எந்த காரியத்துக்கும் அவன் பயப்பட மாட்டான். அதற்கு அடிபணிய மாட்டான். ஏன்னா, சூழ்நிலையை ஆளுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். அப்போ இயேசுவ நம்ம நேர்ல பார்க்கல. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? வெற்றியாளரா இருக்கிறார். அந்த வெற்றியாளர் நமக்கு எப்பொழுதும் வெற்றியை தரும்படிக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, நமக்கு தோல்விங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த வெளியில நடக்கிற காரியம் அது மேட்டரே கிடையாது. இன்னைக்கு உங்களுடைய இன்னர் வேர்ல்ட், இன்னர் ஹார்ட், இன்னர் மேன், இதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். சூழ்நிலைய மாறும்படி நீங்க ஜெபிக்க வேண்டியதே அவசியம் இல்ல. உங்க ஹார்ட் எப்படி இருக்கு? உங்க ஹார்ட் சந்தோஷத்துல இருக்குதா? இது போதும். உங்க சூழ்நிலைகள் எல்லாம் தானாக அது மாறும். அப்போ நம்ம வெற்றியாளரா இருக்கிறது நம்முடைய முயற்சியினால நடக்கிறது இல்ல. அது தேவனுடைய கிருபை. நம்ம அவர சார்ந்து இருந்தா மட்டும் போதும். வெற்றிங்கிறது நமக்கு நிச்சயம். நம்ம டிஎன்ஏலயே இன்னைக்கு அ நம்ம பார்க்கிறோம் யோவான் 1ல அவர்கள் இரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏயே என்ன செய்திருக்கு? மாற்றப்பட்டிருக்கு. நம்ம தோற்று போவதற்கு நம்ம படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அந்த கிருபையின் வெளிப்பாடாக வாழும்படிக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம ஒண்ணு சொல்லிட்டே இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிற இந்த பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் டெம்பரரி. எனக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பு அது நிலையானது. நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். என் மகிழ்ச்சி தான் என் நம்பிக்கையின் குரலாக இருக்கிறது. இந்த வார்த்தைய மறக்கவே செய்யாதீங்க. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி, அதுதான் என்னுடைய ஃபெய்த் வாய்ஸா இருக்கு. எத பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா, வெற்றியாளரா வாழ்வதுதான் என்னுடைய டிஎன்ஏலயே எழுதப்பட்டிருக்குது. அப்போ எப்பொழுதும் வெற்றியாளங்க இந்த ஓவர் கமர்ஸ் எப்பவும் எப்படி இருப்பாங்கன்னா, நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பாங்க. இததான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். அந்த இருதயம் தான் இப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களிகூரும். இந்த எந்த சவால பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. சூழ்நிலைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தோம்னா, இந்த வெற்றியாளனின் மனநிலை நமக்கு இன்னமும்
இல்லை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். ஆத்துமா விழிப்படைந்த மனிதன் அவன் தேவனை பெரிதாக பார்ப்பான். அந்த சந்தோஷத்தினாலே எப்பொழுதும் நிரம்பி இருப்பான். இந்த சந்தோஷம் இந்த உலகத்துக்கு ஒரு சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு. இந்த சந்தோஷம் நம்மை பாதுகாக்கிற கவசமா இருக்கிறது. எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாதபடி அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட மனதை உடையவர்கள் செவி கொடுப்பார்கள். உலகம் 1008 காரியம் சொல்லும். உலகம் இது வந்தா இப்படி வந்துரும், இப்படி வந்துரும், இப்படி வந்துரும், இது நடந்துரும். இந்த 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 சிம்டம் வந்தா இந்த பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாம் உலகம் சொல்லும். ஆனால் தேவனை பெரிதாக பார்க்கிறவன் தேவனுடைய வார்த்தையை தவிர எதையும் பெரிதாக பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த வார்த்தையே பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும். இன்னைக்கு வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? இல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு பயத்தை கொண்டு வருகிறதா? வசனம் சொல்லுது, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. இதுதான் வசனம். இதுதான் எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்க அதுல சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா உலகத்துக்கு ஒரு சத்தத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இது பரலோகத்தின் பாதுகாப்பை நமக்கு பெற்று தருகிறதா இருக்கிறது. இல்ல அங்க நடந்தது இங்க நடந்தது எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசலை திறந்து கொடுத்தோம்னா அதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கும் கடவுள் பேரை நம்ம சொல்லிடுறோம், அவருதான் எனக்கு இதை அனுமதிச்சிட்டாரு. இதெல்லாம் நாம், அதாவது ஆத்துமா விழிப்படைந்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள் இது. இன்னைக்கு நம்ம இதை அறியும்படி தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதெல்லாம் எத்தனையோ மனிதர்கள் தெரியாம ஒவ்வொரு நாளும் அழிவுக்கு நேராய் போய்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இதை அறிந்திருக்கிறோம்னா இதை எத்தனை பேருக்கு நம்ம சொல்றோம், இதை எத்தனை பேருக்கு ஷேர் பண்றோம்? இன்னைக்கு இல்ல இதை நம்ம மட்டும் பெற்றிருக்கிறோமா? அதனால இந்த சத்தியத்தை முடிந்த அளவுக்கு அத நீங்க ஜோம் பண்ணுங்க. ஆவியானவர் நடத்துறபடி யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணுமோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க மெசேஜஸை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய மக்கள் இன்னும் பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், இன்னும் பிசாசு போராட்டம், அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், செய்வன பில்லி சுனியம் இப்படின்னே சொல்லி ஒரு கூட்டம், இப்படிப்பட்ட சபைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு நாள் விடுதலை இல்லை. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு நேராய் தேவன் நிச்சயம் நம்மளை கொண்டு செல்லுவார். அந்த மக்களை எல்லாம் விடுவிக்கும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே இந்த பூமியில நம்மை கொண்டு வந்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த சந்தோஷத்தினால நம்ம நிறைந்து இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்க விடுதலையை பார்க்கும் பொழுது அது இன்னும் பரலோகத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, காணாமல் இருந்தும் உம்மை நேசிக்கும்படியான இருதயத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கும்படியான இருதயத்தை எங்களுக்கு தந்தீரப்பா. ஆனா சில நேரங்களில நாங்களும் மண்ணுக்குரியவர்களை போல எதெல்லாம் நாங்க யோசித்து கொண்டிருந்தோமோ இன்றைக்கு அதை தூசியை போல உதறி தள்ளுகிறோம் அப்பா. நாங்கள் வானத்துக்குரியவர்கள் தகப்பனே. நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்திக்கும் மேலான சக்தியுடையவர் எங்கள் தேவன். உம்மோடு கூட நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு கலந்திருக்கிறீர் அப்பா. இன்றைக்கு எங்களை அவ்வளோ பவர்ஃபுல்லா நீங்க இந்த உலகத்துல வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்க கூடிய ஒரு இருதயமா எங்கள் இருதயம் மாறட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் விழிப்படைவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உலகம் பாத்திரமாக எண்ணப்படாத ஒரு இடத்திற்கு எங்கள் இருதயம் ஆண்டவரே வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சொல்லி முடியாததும் அளவற்ற மகிழ்ச்சியினால எங்கள் இருதயம் எப்பொழுதும் துள்ளி குதிக்கும்படியான ஒரு சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டதை போல நாங்களும்
நிரப்பப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் உங்களிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சந்தோஷத்தின் நிறைவை நாங்கள் என்றென்றைக்கும் அனுபவிக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.